எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். கன்னட மொழி குறித்து பேசியதற்கு நடிகர் கமலஹாசன் மன்னிப்பு கேட்டிருந்தால் பிரச்சனை எப்போதோ முடிந்திருக்கும் என கர்நாடக உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மேலும் கமலஹாசன் என்ன வரலாறு ஆய்வாளரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளது. மணிரத்னம் இயக்கத்தில் கமலஹாசன், சிம்பு, த்ரிஷா உள்ளிட்டோர் நடித்துள்ள தக் லைஃப் திரைப்படம் வரும் 5ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியிடப்பட உள்ளது. இந்த திரைப்படத்தை கமலஹாசனின் ராஜ்கமல் நிறுவனம் தயாரித்துள்ளது. இந்த நிலையில் படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் கமலஹாசன் தமிழ் மொழியில் இருந்தே கன்னடம் வந்ததாக கூறியது கர்நாடகாவில் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் படத்தை வெளியிட அனுமதிக்க வேண்டும் என்றும் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி ராஜ்கமல் நிறுவனம் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் கமலஹாசனுக்கு சரமாரியான கேள்விகளை கேட்டுள்ளது. கமலஹாசன் எதன் அடிப்படையில் இவ்வாறு பேசினார், அதற்கு ஆதாரம் எங்கு உள்ளது எனவும் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தனது பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக நடிகர் கமலஹாசன் தெரிவித்துள்ளார். கன்னட மொழியை சிறுமைப்படுத்தும் எண்ணம் தனக்கு இல்லை என்றும் அனைவரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற நோக்கத்தில் பேசியதாகவும் அவர் விளக்கமளித்துள்ளார். இந்த புரிதல் தற்காலிகமானதுதான் என்றும் நமது பரஸ்பர மரியாதை, அன்பை மீண்டும் வலியுறுத்துவதாகவும் எந்த சர்ச்சையோ விவாதமோ இல்லை என்றும் கமலஹாசன் கூறியுள்ளார். முன்னதாக கர்நாடக உயர்நீதிமன்றம் கமல் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் கர்நாடகாவில் இப்படி ஒரு சூழலை ஏற்படுத்திவிட்டு மன்னிப்பு கேட்க மாட்டேன் என கமல் கூறுவது எப்படி என்றும் கேள்வி எழுப்பியிருந்த நீதிபதிகள் மன்னிப்பு ஒன்றே தீர்வு என்றும் கூறியிருந்தனர். பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்க 1141 கோடி ரூபாயை அரசு ஒதுக்கியுள்ளது. இதன் மூலம் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு 311 கோடியில் பாட நூல்கள், 457 கோடி ரூபாயில் சீருடைகள், 162 கோடியில் நோட்டு புத்தகங்கள், 211 கோடி ரூபாயில் கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட உள்ளன. எனவே அரசின் இந்த நிதி ஒதுக்கீடு பள்ளி மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்கு பேருதவியாக இருக்கும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு காய்ச்சல் தவிர வேறு எந்த பாதிப்பும் இல்லை என தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. துணை முதலமைச்சருக்கு காய்ச்சல் மற்றும் இருமல் இருப்பதாகவும் அவரை ஓய்வு எடுக்கச் சொல்லி மருத்துவர்கள் அறிவுறுத்தி உள்ளதாகவும் தமிழக அரசு நேற்று தெரிவித்திருந்தது. தற்போது கொரோனா தொற்று இருந்து வரும் நிலையில் உதயநிதி ஸ்டாலின் உடல்நிலை குறித்து பல்வேறு தகவல்கள் பரவத் தொடங்கின. எனவே இது குறித்து விளக்கம் அளித்துள்ள தமிழக அரசு அவருக்கு காய்ச்சலை தவிர வேறு எந்த பாதிப்பும் இல்லை என தெரிவித்துள்ளது. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்த நாளையொட்டி அவருக்கு பிரேமலதா புகழாரம் சூட்டியுள்ளார். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் என்பதற்கு ஏற்ப தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்தவர் கலைஞர் கருணாநிதி என்றும் அவருக்கும் கேப்டனுக்குமான அன்பும் நட்பும் ஆழமானது என்றும் பிரேமலதா கூறியுள்ளார். அதிமுக மாநிலங்களவை சீட் கொடுக்க மறுத்ததால் அக்கட்சி மீது பிரேமலதா கடும் அதிருப்தியில் உள்ளார். இந்த நிலையில் அவர் திமுக பக்கம் சாய வாய்ப்புள்ளதாக கூறப்படும் நிலையில் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த கருணாநிதிக்கு பிரேமலதா புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழகத்தில் 2 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிக்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை விதித்துள்ளது. சாலைகள் மோசமாக இருப்பதால் கட்டணம் வசூலிக்க தடை கோரி தொடரப்பட்ட வழக்கில் மதுரை எலியார்பத்தி, தூத்துக்குடி புதூர் பாண்டியபுரம் ஆகிய 2 சுங்கச்சாவடிகளில் மறு அறிவிப்பு வரும் வரை கட்டணம் வசூலிக்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை விதித்துள்ளது. தமிழகத்தில் ஒவ்வொரு இடத்திலும் சுங்கச்சாவடிகள் அதிகரிக்கப்பட்டு அவ்வப்போது கட்டணம் உயர்த்தப்பட்டு வருகிறது. இதனால் பன்மடங்கு கட்டணம் உயர்த்தப்பட்டு வியாபாரிகள், வாகன ஓட்டிகள் உள்ளிட்டோர் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். ஆனால் கட்டணத்திற்கு ஏற்றவாறு சாலைகள் சீராக இருப்பதில்லை என்ற பொதுமக்கள் குற்றச்சாட்டு தொடர்ந்து வருகிறது. நீட் தேர்வு முடிவுகள் ஒத்திவைக்கப்பட்டால்
22 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இளநிலை நீட் தேர்வின் போது சென்னை ஆவடியில் உள்ள ஒரு மையத்தில் மின்சாரம் தடைபட்டதால் மாணவர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளானதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக 13 மாணவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் யூஜி நீட் தேர்வு முடிவை வெளியிட இடைக்கால தடை விதித்திருந்தது. இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மறுதேர்வு நடத்தினால் 22 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என மத்திய அரசு தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து விசாரணையை வரும் 6ஆம் தேதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. தமிழகத்தில் பரவலாக பெய்த மழை காரணமாக ஓரளவுக்கு வெப்பம் தணிந்திருந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக கடுமையான வெயில் சுட்டெரித்து வருகிறது. நேற்றும் இன்றும் அதிக அளவு வெப்பம் காணப்பட்டதால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மேலும் வரும் நாட்களில் வழக்கத்தை விட வெப்பம் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. வெப்பநிலையும் ஈரப்பதமும் இருப்பதால் வெளியே செல்வோருக்கு சிரமங்கள் ஏற்படும் என்றும், எனவே தேவையில்லாமல் வெளியே செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வரும் 5ஆம் தேதி தக் லைஃப் படம் வெளியாக உள்ள நிலையில் அத்துடன் சேர்த்து இந்த வாரம் வெளியாகும் படங்களும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளன. இயக்குனர் தங்கர் பச்சான் மகன் விஜித் பச்சான் நடித்துள்ள பேரன்பும் பெருங்கோபமும் படமும் அன்றைய தினமே வெளியாக உள்ளது. இது தவிர நடிகர் விமல் நடித்துள்ள பரமசிவன் பாத்திமா மற்றும் காளி வெங்கட் நடித்துள்ள மெட்ராஸ் மேட்னி படங்களும் வரும் 6ஆம் தேதி வெளியாக உள்ளன. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.